அக்செப்டன்ஸ் அப்படின்னு வரும்போது எந்த சிச்சுவேஷன்ல என்ன பேசிஸ்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்கள ஒரு டோட்டலான ஒரு பர்சனா அவங்களோட ஃப்ளாஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அக்செப்ட் பண்றது தான் ஐடியலி இட் இஸ் பாசிபிள். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சிலரோட வேல்யூ சிஸ்டம்ஸ் மேட்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் டீ டோட்டலராக இருக்கணும்னு நினைக்கிறதோ, இல்லை இவங்களுக்கு அட்லீஸ்ட் 1 or 2 ஹேபிட்ஸ் இருந்திருக்கணும்னு நினைக்கிறது, இல்லை ட்ராவலராக இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், சில லிஸ்ட் ஆஃப் இது வச்சிருப்பாங்க. அவங்க பார்ட்னர் அது மாதிரி இருக்க மாட்டாங்கன்னும் போது அவங்களுக்கு அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க டைம் எடுத்துக்கலாம். டைம் எடுத்துக்கிட்டு இல்லை நீ இதெல்லாமும் பண்ணணும், நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாம அந்த பார்ட்னர் ஓப்பனா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், நைஸ். இது ஒரு பேக்கேஜ் டீல் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இல்லை எனக்கு கஷ்டம், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அந்த இல்லைங்கிறத ஏத்துக்கிறதுக்கு இவங்க ரெடியா இருக்கணும். போஸ்ட் த கம்யூனிகேஷன். சில விஷயங்கள் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, நீ இதெல்லாம் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அவங்க என்கிட்ட சொல்றாங்க, இல்லடா என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்றாங்கன்னா, ஓ அப்படியா, சரி ஓகே, அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.